நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் டிவியின் வித்தியாசமான புதுமையான சுவையான சமையல் நிகழ்ச்சி. என்னடா இந்த நிகழ்ச்சிக்கு சமையல்னு பேர் வச்சிருக்கோமேன்னு பாக்குறீங்களா? அதுக்கும் ஒரு ஸ்பெசிபிக் காரணம் உண்டு. ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு வித்தியாசமான சுவையான 2 ஐட்டம், ஒரு வெஜிடேரியன் ஒரு நான் வெஜிடேரியன் ஐட்டம் செஞ்சு காட்ட போறோம். வழக்கமா ஒரு குக்கரி ஷோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆங்கர் இருப்பாங்க, ஒரு செஃப் இருப்பாங்க, ஏதோ 2 பேருமா சேர்ந்து ஏதாவது சமைப்பாங்க. அதை அவங்களே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு நிகழ்ச்சியை முடிச்சிருவாங்க. நம்ம அதை வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்தோம் வச்சுக்கோங்க, சிலப்போ வாயிலேயே வைக்க முடியாது. பட் உங்களோட திருப்தி தான் எங்களுக்கு முக்கியம். அதனால இந்த ஷோல பல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப், குக்கிங்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸை நாங்க இங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். அவங்க இந்த ப்ரோக்ராம்ல செஞ்சு காட்ட போற டிஷ்ஷஸை டேஸ்ட் பண்ணிட்டு அவங்களோட ஒப்பீனியன், கரெக்ட் ஒப்பீனியனை கொடுப்பாங்க. ஸோ தாராளமா இந்த நிகழ்ச்சியில பார்க்க போற ஐட்டம்ஸை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா டேஸ்டியா இருக்குங்கிற கேரண்டி நாங்க உங்களுக்கு தரோம். இந்த நிகழ்ச்சியில ஐட்டம்ஸை செஞ்சு காட்ட ஒரு சிறப்பான ஒரு செஃப்பை நாங்க இன்வைட் பண்ணியிருக்கோம். தாஜ் கோரமாண்டலின் சதர்ன் ஸ்பைஸ் ரெஸ்டாரண்டை சேர்ந்த செஃப் மிஸ்டர் வெங்கடேஷ் பட்டை இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறோம். மிஸ்டர் வெங்கடேஷ் பட். இந்த நிகழ்ச்சியில உங்களை எங்க ஆடியன்ஸ்க்கும் எங்க நேயர்களுக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் போது ஜெனரலா ஒவ்வொரு வாரமும் ஒரு டிப் ஆஃப் தி வீக், அதாவது யூஸ்ஃபுல் ஹவுஸ் ஹோல்ட் டிப்பை நம்ம செஃப் நமக்காக சொல்ல போறாரு. ஸோ இந்த வாரம் முதல் வாரம் என்ன டிப் சொல்ல போறீங்க? இந்த ஒரு நல்ல குட் ஐடியா. எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சில விஷயங்களை ஸ்மால் திங்ஸ் வீட்டில் பிரயோகம் பண்ணுறதுக்காக எவ்ரி வீக் ஒரு சின்ன டிப் கொடுக்குற வழக்கம். ஸோ திஸ் வீக் டு ஸ்டார்ட் வித் ரைஸ். இன்கேஸ் நம்ம வீட்டில் ஏதாவது ஃப்ரை பண்ணுற ஐட்டம் டிப் பண்ணி ஏதாவது மாவில் முக்கி எடுத்து ஃப்ரை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு ஐட்டம் பண்ணுறோன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது இப்போ பஜ்ஜி எதாவது பண்ணுறோம், இல்லை பேபிகார்ன் வச்சு ஸ்டஃப் டீப் ஃப்ரைட் பேபிகார்ன்ஸ் எதாவது பண்ணுறோன்னா அந்த பேட்டரில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது அந்த பேட்டர்லேயே கொஞ்சம் ரிஃபைன்ட் ஆயில் போட்டு பேட்டர் பண்ணால் அதை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது எவ்வளோ கிறிஸ்பியாக வருமோ அதை விட கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா கிறிஸ்பியாக வரும். யூ வில் கெட் அ நைஸ் கோல்டன் ப்ரௌன் கலர். ஸோ பேட்டர் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுற எந்த டிஷ்ஷுக்கும் அந்த பேட்டரில் கொஞ்சம் ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டர்லேருந்து ஃப்ரை பண்ணிங்கன்னா the dish will be more tastier and more colorful. It will be more crispier. So that's the tip of the week. That was a very useful tip. So இந்த நிகழ்ச்சிக்கு உங்க ஆதரவு கண்டிப்பா இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை இந்த வாரம் முதல் வாரம் உங்களுக்காக அழைக்கிறோம். So please give us one more big hand. So chef, இன்னைக்கு என்ன 2 ஐட்டம் எங்களுக்காக பண்ணி காட்ட போறீங்க? இன்னைக்கு 2 டிஷ் பண்ண போறோம். ஒன்னு ஆந்திரால இருந்து ஒரு lamb preparation, mutton preparation, மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு சொல்லி. மிரப்பக்காய is chilies, மாம்சம் is mutton and வேப்புடு is a dry dish. So that's about மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு. இன்னொன்று தமிழ்நாடு செட்டிநாடு ஃபேமஸ் குழி பணியாரம் சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸ் டிஷ், அது பண்ணி காட்ட போறோம். So இந்த முதல் வார நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற முதல் டிஷ் மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு. சொல்லும் போதே ஏதோ ஒரு தெலுங்கு பட டைட்டில் மாதிரி இருக்கு. பட் இதுவும் ஒரு ஆந்திரா டிஷ் தான். ஆந்திரா டிஷ்க்கு உரித்தான சுவை, காரம், மனம் எல்லாமே இந்த டிஷ்ல இருக்கு. இந்த டிஷ் எப்படி பண்றதுன்னு நம்ம செஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை? இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், மட்டன் முதல்ல தண்ணியில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு 3/4 முக்கால்வாசி குக் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கணும். அது மாதிரி குக் பண்ண மட்டன் இங்கே இருக்குது. அது இல்லாமல் ஆயில், ரிஃபைன்ட் ஆயில், பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்லைஸ்ட் அனியன்ஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு தனியாக இருக்கணும். சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி, மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, கருவேப்பிலை. இப்போ மிரப்பக்காய மாம்சம் எப்படி பண்ணுறது நான் சொல்லி காட்டுறேன். ஸோ இதுக்கு வேற ஏதாவது சிம்பிள் நேம் ஏதாவது சொல்ல முடியுமா? ட்ரை மட்டன் ப்ரிப்பரேஷன். ஏன்னா இந்த பேரை ஆரம்பிச்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இப்போ தனியாக ஒரு பேன் ஹீட் பண்ணி ஆயில் போட்டு அந்த ஆயில் சூடாகணும். இதுல நோட்டீஸ் பண்ணா நீங்க கடுகு யூஸ் பண்ணல, அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? ஆந்திரா நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோவா பெரும்பாலும் செலக்டிவ் ஃபியூ டிஷ்ஷஸ்க்கு மட்டும்தான் நான் வெஜிடேரியன், வெரி ஃபியூ டிஷ்ஷஸ் செலக்டட் சிக்கன் ஒரு மட்டன் ஒரு ஃபிஷ்ல கடுகு யூஸ் பண்ணுவாங்க.
எல்லா நான் வெஜிடேரியன் டிஷ்ஷும் கடுகு யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி, ரொம்ப ரேர். வெரி ஃபியூ செலக்டட் அத்தன்டிக் ரெசிபியில் இருக்கும்போது தான் கடுகு யூஸ் பண்ணும். இந்த ரெசிபியில் there is no mustard seeds. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதில் போட்டு ஃப்ரை போட்டோன்னே நல்லா ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ், ஆனியன் நல்லா அந்த ஆயிலில் நல்லா குக் ஆகணும். வெங்காயம். இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவா ஏதாவது குக்கரி ஷோன்னு எடுத்துட்டீங்கனாலும் இல்லை ஏதாவது ரெசிபி புக்னு எடுத்துட்டீங்கனாலும் எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து இவ்வளோ டீஸ்பூன் இல்லை இவ்வளோ டேபிள் ஸ்பூன் இவ்வளோ கிராம்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. பட் அதே அளவு நம்ம யூஸ் பண்ணி அந்த ஐட்டம் பண்ணும்போது அதே டேஸ்ட்டோ அதே கலரோ வந்து கண்டிப்பாக வராது. அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பட் நம்ம பண்ணுறது வந்து அதோட டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஆனியன்ஸ் வந்து ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா அதை சாட்டே பண்ணிட்டு ஒரே டிஷ்ஷை வந்து 100 விதத்துல பண்ணலாம். 100 பேர்கிட்ட கொடுத்து 100 ஷெஃப் கிட்ட கொடுத்து வேற இதே டிஷ்ஷை பண்ண சொன்னா there'll be 100 different ways. அதில் வேற தான் இன்கார்பரேட் பண்ணுங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம் இதில். ஸோ இப்போ நம்ம பண்ணுறது தான் தி ரைட் மெத்தட், தி அத்தன்டிக் மெத்தட் என்றைக்குமே யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபார்மேஷன் டைமில் இந்த டிஷ்ஷை கண்டுபிடிக்கும் போது நம்ம யாருமே அதை பார்க்கல. ஸோ நம்ம படித்ததை வச்சு மற்றவங்க பண்ணதை வச்சு பார்த்து அதை கெஸ்ட்டுங்கெல்லாம் சாப்பிட்றவங்க எவ்வளோ அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி வரவேற்கிறாங்கன்றத பார்த்து தான் ஒரு டிஷ்ஷோட ரெசிபியை ஃபார்முலேட் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி டிஃப்ரெண்ட் பட் பேசிக் இன்க்ரீடியன்ஸ் வில் ரிமைன் த சேம். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும்போது கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடியில பிடிச்சிடும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. we are going to add some tomatoes. நல்லா சாப் பண்ண தக்காளி இதில் ஆட் பண்றோம். ஸோ இந்த ஐட்டம் பேர் சொன்னீங்களா, அது என்னது? மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு. இதை வந்து எதோட சாப்பிடலாம்? இட்ஸ் a dry starter. அப்படி வெறுமனே சாப்பிடலாம். it goes by itself. அப்படியே இட்ஸ் a dish. தக்காளி நல்லா வதங்கணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் அப்படியே இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் ஒன் மோர் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. டெம்பரேச்சர் எந்த நேரத்தில் கேஸ் ஃப்ளேம் ஸ்லோ பண்ணணும், எந்த இன்கிரிடியன்ட் ஜாஸ்தி குக் ஆகணும், எந்த இன்கிரிடியன்ட் கம்மியாக குக் பண்ணால் போதுன்றது வந்து இட் வில் கம் ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து சொல்லி யூ கான்ட் கெட் இட் டு ப்ராக்டிஸ். ஸோ அஃப்கோர்ஸ் பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குலாம் அதெல்லாம் அத்துப்படியாக தெரிஞ்சிருக்கும். இப்போ மிளகா பொடி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக தனியா பொடி, மஞ்சள் பொடி. மட்டனில் ஏற்கனவே கொஞ்சம் சால்ட் போட்டு குக் பண்ணிக்கிறதுனால இல்லை கொஞ்சம் இந்த மசாலாக்கு தேவையான சால்ட் மட்டும் போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மசாலா நல்லா குக் ஆயிடுச்சு. தேவையான அளவு கருவேப்பிலை, இப்போ அந்த குக் பண்ண மட்டன் அந்த ஜூஸஸோட ரீடைன் பண்ண ஜூஸஸோட இட் ஹஸ் டு பி ஆடட். அந்த மட்டன் குக்கான ஜூஸும் அந்த மட்டனும் இந்த மசாலா நல்லா கலக்கணும். இந்த ஸ்டேஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக மட்டன் வில் செட்டில் டவுன். அடி பிடிக்காம அதை டாஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ டிஷ் ரெடி ஆகிட்டே இருக்கு. இந்த மட்டன் குக் ஆகிறதுக்குள்ள லெட் அஸ் டேக் அ ஷார்ட் பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சமையல். மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு இஸ் கெட்டிங் ரெடி.
ஸோ மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மட்டன் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த மசாலா ரா ஸ்மெல் மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இந்த மசாலா ஒரு கோட்டிங் அப்படியே அந்த மட்டன் மேல ஒரு கோட்டிங் வந்துருச்சு. இப்போ அதை கொஞ்சம் ட்ரை பண்ணணும். இட் ஷுட் பி ட்ரையர். மிரப்பக்காய மாம்சம் எப்படி ரெடி? Just garnish with nice lavish spread of curry leaves. Now மிரப்பக்காய மாம்சம் எப்படி ready? டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு ஷார்ட் ரீகேப், இது எப்படி பண்றது, செய்முறை என்னங்கறத திரும்ப நம்ம செஃப் சொல்வாரு. மட்டன் முதல்ல சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி தண்ணியில ஜிஞ்சர் garlic paste salt போட்டு it should be boiled. நல்லா குக் பண்ணணும். 3/4 குக் ஆன பிறகு மட்டன் டச் பண்ணி பார்த்து you feel the mutton, it will be 3/4 தான் உங்களுக்கே தெரியும். 3/4 தான் ஆன பிறகு டேக் அ செப்பரேட் பேன், ஆயில் கொஞ்சம் ஹீட் பண்ணி ஏலக்காய் பட்டை லவங்கம் போட்டு ஸ்லைஸ் பண்ண ஆனியன்ஸ் நறுக்கின வெங்காயத்தை அதில் போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது இஞ்சி பூண்டு விழுது அதில் ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணோன்னே இந்த கலர் ஆஃப் த ஆனியன்ஸ், இந்த வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா டார்க்காக வரும். அது நல்லா குக் ஆகிற சமயத்தில் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளி எடுத்து அதில் போட்டு யூ ஷுட் குக் இட் நைஸ்லி. நல்லா அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு நல்லா மேஷி கன்சிஸ்டன்சி வரும். தக்காளி நல்லா டிஸ்இன்டிகிரேட் ஆகும், மசாலா கூட மிக்ஸ் ஆகும். அந்த சமயத்தில் மிளகா பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி போட்டு உப்பு போட்டு தேவையான உப்பு போடணும். ஏன்னா மட்டன் ஏற்கனவே நீங்கள் உப்பு போட்டிருக்கீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த மசாலாக்கு தேவையான உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா குக் பண்ணணும். ஏற்கனவே குக் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் அந்த தண்ணி ஜூஸோடு இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக ட்ரையாக குக் பண்ண முடியாது, அந்த ஜூஸோடு இருக்கும். ட்ரையாக குக் பண்ணணும். அந்த கடாயில் மசாலா ஒட்டும், அதை ஸ்க்ரேப் பண்ணி நல்லா குக் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சி அந்த மசாலாவோட கோட்டிங் அந்த மட்டனில் கிடச்ச உடனே இறக்கி வச்சுட்டு மேலே கறி லீவ்ஸ் தூவிட்டு இட் கேன் பி சர்வ் ஹாட் அஸ் அ நைஸ் ஸ்டார்டர். ஸோ மிரப்பக்காய மாம்சம் வேப்ரோ ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ரெசிபியை நோட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். முக்கியமா ரெசிபியை நோட் பண்றீங்களோ இல்லையோ அந்த டைட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள இந்த டைட்டில் மறந்து போயிடும். அதுக்காக தான் ரிப்பீட்டடா சொல்றோம். ஏன்னா வெறும்னா மட்டன் ஃப்ரை அப்படின்னு சொல்லி சமைச்சு கொடுத்தானா வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டோட சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த நேம சொன்னீங்கன்னா சமைக்கிறவங்களுக்கும் ஒரு த்ரில் இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் சரி இதுல ஏதோ வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு த்ரில்லோட சாப்பிடுவாங்க. ஸோ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி ஷோ. அடுத்ததாக சமையல் நிகழ்ச்சியின் முதல் வாரத்தில் நீங்க பார்க்க போற இன்னொரு வித்தியாசமான ஐட்டம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மாநிலத்திலயும் அவங்களோட பாரம்பரிய சமையல் முறை ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா செட்டிநாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த செட்டிநாடுல மிகவும் பிரபலமான குழி பணியாரம் என்ற டிஷ்ஷை தான் இன்னைக்கு நமக்கு செஃப் செஞ்சு காமிக்க போறாரு. ஸோ குழி பணியாரம் செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை செஃப்? குழி பணியாரத்தை செய்யறதுக்கு பச்சரிசி, புழுங்கலரிசி, உளுத்தம்பருப்பு, துருவின தேங்காய், சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம், பொடுசாக நறுக்கப்பட்ட கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, நறுக்கின பச்சை மிளகா, சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, உப்பு. முதல்ல மாவு பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்கிறேன். பச்சரிசி, புழுங்கலரிசி ஆஃப் ஈக்குவல் குவான்டிட்டி. ஒரு கப் பச்சரிசி போட்டிங்கன்னா 1 more cup ஆஃப் புழுங்கலரிசி, ரெண்டும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் போடணும். உளுந்தும் அதிலே போடலாம். உளுந்து வந்து இப்போது 1 கப் பச்சரிசி 1 கப் புழுங்கலரிசி போடும்போது அதே கப்பில் பாதி கப் உளுந்து போட்டால் போதும். மூணுத்தையும் ஒன்றா போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் சோக் பண்ணிவிட்டு நல்லா சோக் ஆன பிறகு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு கிரைண்டரில் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். இட்லி மாவு எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி அரைக்கணும். ஸோ அந்த மாவு வந்து நல்லா போரிங் கன்சிஸ்டன்சியில் இது மாதிரி ஊற வச்சு அரைச்சி புளிப்பேறின பிறகு தண்ணியில் கரைச்ச மாவு தான் இங்கே இருக்குது. உப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த மாவு இங்கே வச்சுருக்கோம். இப்போது புளிப்பணியாரம் பண்ணுறதுக்கு இந்த மசாலா, அந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மசாலா தான் கிவ்ஸ் ஆல் த ஃப்ளேவர். ஏன்னா வெறும் இட்லி மாதிரி இருக்கும் ரவுண்ட். அந்த மசாலா மிக்ஸ் பண்ணால் தான் இட் கிவ்ஸ் அ இன்ஸ்டிங். அதோட டேஸ்ட், இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டேஸ்ட். எதுவும் தொட்டுன்னு சாப்பிடணுக்கு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். ஸோ அந்த மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், ஈஸி வே. முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் போடணும். ஆயில் நல்லா ஹாட் ஆன பிறகு கடுகு, பச்சை மிளகா, காரம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா குக் பண்ணணும். இஞ்சி பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா போட்ட லாவிஷ் ஹெல்பிங் நல்லா கொஞ்சம் நிறைய போடலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா ஃபைனாக நறுக்கின ஆனியன்ஸ்,
ப்ரௌன் கலரில் வரும்போது மிக்ஸ்ட் வெல். டெம்பரேச்சர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடுகெல்லாம் தாளி போடும்போது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடணும், அதெல்லாம் சொல்லவே வேண்டாம். பார்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெல்லாம் அதெல்லாம் அத்துப்படியே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. துருவன தேங்காய் நல்லா க்ளீன் பண்ணி துருவன தேங்காய் இதில் மிக்ஸ் பண்ணணும். இந்த தேங்காய் ஒரு ஸ்லைட் ஸ்வீட்னஸ் கொடுக்காதா? ஆமாம், கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். பட் இதை வதக்கிறதுனால அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தி வரும். ஸ்வீட்னஸை விட அந்த தேங்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தி வரும். ரோஸ்டட் கோகனட்டோட ஃப்ளேவர் நல்லா வரும். மசாலா இஸ் ரெடி. அதுக்கு தேவையான அளவு உப்பு, மாவில் ஏற்கனவே உப்பு கலகிருக்கும். ஸோ அதிகமாக உப்பு போட்டால் இட் வில் நாட் டேஸ்ட் குட். அதனால் உப்பு தேவை, அந்த மசாலாக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் உப்பு போடணும். முக்கியமாக சமைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக சமைக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மசாலா ரெடி ஆயிருக்கு. நம்ம பண்ணி வச்சிருக்க பேட்டர் ரெடியா இருக்கு. இப்போ இந்த பேட்டர்ல இந்த மசாலாவை மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த கான்கேவ் மோல்ட் ரெடியா இருக்கு. இந்த மாதிரி இது வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக், ஜஸ்ட் அ ஸ்டிக், ஒரு ஷார்ப் எட்ஜ் வச்சிருக்கிற ஒரு ஸ்டிக். இந்த மாதிரி கூர்மையா இருக்கிற ஒரு பின், நல்ல நீளமான ஒரு பின், ஒரு கம்பி மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. செட்னான ஒரு கம்பி விரல் போகிற மாதிரி ஒரு ஓட்டம் இருக்கும். அந்த மாதிரி கம்பி கையில் விட்டுட்டு இப்படி பிடிச்சிப்பாங்க. ஸோ இப்போ கேஸ் நல்லா சூடாக இருக்குது. இந்த மிக்ஸ் பண்ணியிருக்கிற பேட்டர் இந்த மசாலா ஒன்றா இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து ஒவ்வொன்றா அதில் போடணும். ஸோ 3/4, அதாவது முக்கால்வாசி கொஞ்சம் ஜாஸ்தி, ஃபுல்லாக வழிய போடக்கூடாது, முக்கால்வாசி போடணும். ஸோ குழி பணியாரம் ரெடி ஆயிட்டே இருக்கு. அது குக் ஆகிறதுக்குள்ள லெட்ஸ் டேக் a small break. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு சமையல். ஸோ குழி பணியாரம் ரெடி ஆகிறதுக்குள்ள இது எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறையை ஒரு ஷார்ட் ரீகேப். கண்டிப்பாக. குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுத்தம்பருப்பு, நல்ல நறுக்கி வச்ச வெங்காயம், எண்ணெய், கடுகு, நறுக்கின கிரீன் சில்லி பச்சை மிளகா, இஞ்சி சின்னதாக நறுக்கின இஞ்சி, உப்பு, துருவன தேங்காய், சின்னதாக நறுக்கின கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவை பண்ணுறதுக்கு. முதல்ல மாவு பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். அரிசி 2 அரிசியும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ஸ் போட்டு முந்தின நாள் நைட் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு, அந்த எவ்வளோ ரைஸ் போடுறீங்களா, 1 கப் பச்சரிசி 1 கப் புழுங்கல் அரிசி போட்டிங்கன்னா ஜஸ்ட் ½ கப் ஆஃப் உரத் தால் போட்டு அதே ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால் அரைக்கணும். இட் ஷுட் பி கிரவுண்ட் டு அ கோர்ஸ் பேஸ்ட், நாட் அ ஃபைன் பேஸ்ட். இட்லி மாவு அரைக்கிற மாதிரி அரைக்கணும். அரைச்சி எடுத்து வச்சுட்டு இட் ஷுட் பி ஃபர்மெண்டட். மாவு ரெடியான டைமில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஹீட் பண்ணி கொஞ்சம் கடுகு போட்டு, அந்த கடுகுல கொஞ்சம் பச்சை மிளகா, நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி போட்டு நல்லா குக் பண்ணி, இஞ்சியோட ரா ஸ்மெல் போனோடனே கருவேப்பிலையை போட்டு, கருவேப்பிலை நல்லா நறுக்கின கருவேப்பிலை போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு, அதை சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணி லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணி அந்த லைட் ப்ரௌன் கலர் வரும்போது துருவி வச்சிருக்கிற தேங்காய் அது மேலே போட்டு நல்லா ரோஸ்டட் கோகனட் வர்ற கன்சிஸ்டன்சிக்கு அதை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி செப்பரேட்டாக வச்சுக்கணும். ரெடியாக இருக்கிற மாவில் இந்த பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிப்பணியாரம் குக் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த ஸ்பெஷல் மோல், கான்கேவ் மோலில் முக்கால்வாசி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு குக் பண்ணி ஒரு மூடி வச்சு மூடிடணும். 2 மினிட்ஸ் கழிச்சு திறந்துட்டு ஒரு ஷார்ப் குச்சியோ இல்லை கம்பியோ வச்சுட்டு இட் ஷுட் பி டர்ன் பண்ணிவிட்டு அந்த சைடும் ஈவனாக குக் பண்ணுற மாதிரி டர்ன் ஆன பிறகு இட் வில் பி குக்ட் ஓவரால் அண்ட் இட் பி ரவுண்ட் இன் ஷேப். அப்படி குக் பண்ணி இங்கே ரெடியாக இருக்கிற குழி பணியாரம் இப்போ இட்ஸ் ரெடி டு பி சர்வ்ட் ஹாட். ஸோ குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பண்ண 2 ஐட்டம்ஸ், மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு ஞாபகம் இருக்கு, அண்ட் குழி பணியாரம். இந்த 2 ஐட்டமையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி நல்லா இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு சொல்ல போறதில்ல. அதுக்காகவே ஸ்பெஷலா எக்ஸ்பர்ட் ஹவுஸ் வைஃப்ஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் குக்கிங் அவங்க நம்ம ஆடியன்ஸா இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க இந்த 2 ஐட்டம்ஸையும் டேஸ்ட் பண்ணி என்ன ஒப்பீனியன் சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஸோ மிரப்பக்காய மாம்சம் வேப்புடு அண்ட் குழி பணியாரம் இங்கே ரெடி ஆயிடுச்சு. ஆஸ் ஐ டோல்ட் யூ பிஃபோர், இங்கே வந்து நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கள ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு இதை டேஸ்ட் பண்ண சொல்லிட்டு அவங்களோட கருத்துக்களை கேட்போம். ஸோ முதல்ல யார் வரீங்க ப்ளீஸ்?
தேங்க்ஸ். இப்படி வந்துருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. மிரப்பக்காயா மாம்சம் வேப்பிடு, வெரி குட். இதில் ஆனியன்ஸ் போட்டிங்கல்ல, அது சின்ன வெங்காயம் போடலாமா பெரிய வெங்காயமும் போடலாமா? திஸ் ரெசிபி சேஸ் இந்த ரெசிபியில் வந்து ஆக்சுவலாக பெரிய வெங்காயம் தான் போடணும்னு இருக்குது. பட் சின்ன வெங்காயம் சப்ஸ்டியூட் பண்ணுறதுனால சின்ன வெங்காயத்துக்கு ஒரு தனி ஃப்ளேவர் அண்ட் ஸ்மெல் இருக்குது, அதில் வரும். அது அவ்வளோ ப்ராப்ளமாக அதனால யூஸ் பண்ணுறது இல்லை. அண்ட் யூஸ் பண்ணலாம், எந்த தொந்தரமும் இல்லை. பட் யூ வில் கெட் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். சின்ன வெங்காயத்தோட ஃப்ளேவர் வரும். எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டீங்க. பெரிய வெங்காயம் வெட்டுறது தான் எனக்கு ரொம்ப ஈஸி. சின்ன வெங்காயத்தோட கஷ்டப்படணும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். முதல்ல டேஸ்ட் பண்ணிடுங்க. டேஸ்ட் பண்ண மாட்டோம், நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்சு காமிச்சது அந்த இதை பார்த்தோன்னே எங்களுக்கும் சாப்பிடணும்னு தோன்றுறது. அதனால இதை வந்து இதுக்கு பதில் நாங்கள் மட்டனுக்கு பதில் மீல் மேக்கர் சேர்க்கலாமா? தாராளமாக சார். வெரி குட். நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் give you a small gift for Vijay. A fantastic replacement for mutton. That's all. Thank you. மீல் மேக்கர் சேர்க்கலாமா? அப்போ நீங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்க. இது பக்கா வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் ஒரு கரண்டி கூட நான் மிக்ஸ் பண்ணல. ஸோ இது தாராளமாக குயிக் பண்ண மாதிரி டேஸ்ட் நீங்க பண்ணலாம். டேஸ்ட் பண்ணிட்டு உங்க ஒபினியனை சொல்லுங்க ப்ளீஸ். பயப்படவே வேண்டாம். பண்ண லேடல்லேருந்து பண்ண பாத்திரம்க்கு எல்லாம் டிஃப்ரெண்ட். நல்லா இருக்கா? தேங்க்யூ. வாங்க, குழந்தைங்க வராங்க, அவங்கள கேட்டுருவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பொய் சொல்ல தெரியாது. குழந்தைங்க வந்து நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. வாங்க வாங்க வாங்க, டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்கண்ணா எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்கு அங்கிள். இல்லை உருளைக்கிழங்கு சேர்த்தா டேஸ்ட் மாறாதா? உருளைக்கிழங்கு இந்த மட்டன் ப்ரிப்பரேஷனில் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணலாம்ப்பா. அது ஃபுல்லாக குக் ஆன பிறகு உருளைக்கிழங்கு வேணால் சின்னதாக கட் பண்ணிவிட்டு உங்கள் அம்மா இருக்காங்க, உருளைக்கிழங்கு சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு இது டாஸ் பண்ணுறீங்க இல்லையா, மட்டனை ஃபைனலாக குக் ஆன பிறகு அந்த மசாலாவில் போட்டு வறுக்கும் போது அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி டாஸ் பண்ணி கொடுக்கலாம். உருளைக்கிழங்கு மட்டன் உங்கள் பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்மார்ட்டாக வந்து கண்டிப்பாக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண பிறகு கிஃப்ட் கொடுக்கலாம்னா குட் கொஸ்டின், ரைட் ஃபியூச்சர். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இந்த ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணி உங்க ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு உங்க சஜஷன்ஸையும் ஆஃபர் பண்ணதுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஒரு சில பேர் தான் இந்த ஐட்டம்ஸை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ மற்றவங்களும் ப்ளீஸ் வந்து இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குங்கிறத ஷெஃப்ட்ட சொல்லிடுங்க. நல்லா இருக்குன்னா என்கிட்ட சொல்லுங்க, நல்லா இல்லைன்னா அவர் கவனிங்க. ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் ப்ளீஸ். வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ். என்ன நேர்களே, இந்த முதல் வார சமையல் நிகழ்ச்சியை நீங்க எல்லாம் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். இனி வரும் வாரங்களிலும் இதே சுவையான வித்தியாசமான பயனுள்ள நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்க ஆதரவு எங்களுக்கு இருந்தா ஸோ அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியை நீங்க தவறாம பார்க்கணும். ஏன்னா அடுத்த வாரம் இன்னும் 2 வித்தியாசமான டிஷ் நாங்க பண்ணி காட்ட போறோம். ஒன்னு வந்து மலபார் பரோட்டா, இன்னொன்னு மாம்பழம் கறி. ஸோ அடுத்த வாரம் தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பாருங்க. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்பினீங்கன்னா உங்க அட்ரஸோட உங்க போன் நம்பரையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு சுவையான சமையல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கம் கூறி விடை பெறுவது ஷர்மிளா. See you next week. Bye bye.